ஒரு நாள் நைட்டு திடீர்னு கதவு தட்டுற சத்தம். ஸ்டீவ் போய் திறந்து பாக்குறாரு. ஒரு பொண்ணு கண்ணு அடிபட்டு வீங்கி இருக்கு, வாயில ஷர்ட்ல எல்லாம் ரத்தம். பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட். யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேக்குறப்பதான் அவருக்கு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. This is stories of Reddit. Redditல யூசர் ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் நான் உங்ககிட்ட கொண்டு வரோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட்ஸ் வித் டீ. இந்த ஸ்டோரியை ரெடிட்ல ஷேர் பண்ணவர் ஒரு 49-year-old மேல். அவரோட பேர் வந்து கதைக்காக நம்ம ஸ்டீவன் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து 3 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன், அவருக்கு வந்து 24 வயசு ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு பொண்ணு, அவங்களுக்கு 21 வயசு. அதுக்கடுத்து ஒரு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு வந்து 17 வயசு. அவங்களோட ஒய்ஃப் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கேன்சர். இவர் குழந்தைங்களுக்கு அம்மா இல்லைனாலும் அந்த கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை எல்லாம் நல்லாவே வளர்த்துறாரு. இவர் மறுபடியும் அடுத்த மேரேஜும் பண்ணிக்கல. பையனுக்கு 24 வயசு ஆனதுனால அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. அவங்க தனியா வீடு எடுத்து அவரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் தங்கிட்டு இருக்காங்க. இவரோட வீட்டுல தான் அந்த பொண்ணுங்க 2 பேருமே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டீவ் எப்படிப்பட்டவர்னு பாத்துக்கிட்டோம்னா, அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. இவரு கூட பிறந்தவங்க 4 பேர், மொத்தமா சேர்த்து 5 பேர். ஸ்டீவோட அப்பா வந்து அபியூசிவ், அதாவது குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிப்பாரு, குழந்தைங்களை அடிப்பாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஸ்டீவும் அவரோட பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்டீவ் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவங்க அப்பா எப்போல்லாம் குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவையோ அவங்க தங்கச்சி தம்பியோ அடிக்கிறாங்களோ இவரு அவருக்கு நடுவுல போயிருவாரு. இவரு போய் அந்த அடியெல்லாம் இவரு வாங்கிக்குவாரு. அவங்களை யாரையுமே ஒரு ஹர்ட் பண்ண விட்டதில்லை. இவரு பெரியவர் ஆனதுக்கு அப்புறம், இவரால அவரை டிஃபெண்ட் பண்ணிக்க முடிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இவருக்கும் நிறைய சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேற ஸ்டேட்டுக்கே மூவ் ஆகி வந்துடுறாங்க. இவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் இப்ப எந்த கனெக்ஷனுமே கிடையாது. இன்னும் இருக்காங்களா அவங்க அப்பா அம்மா எல்லாம்? அவங்க அப்பா வந்து இப்ப பிக்சர்ல கிடையாது. அவங்க அம்மா, இவங்க சிப்ளிங்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்க கூட இல்ல, பக்கத்துல இருக்காங்க. ஸ்டீவ் அவரோட சைல்ட்ஹுட்ல இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சு வந்ததுனால அவரோட ஃபேமிலிக்கு எந்த கஷ்டமே தெரியாம தான் வளர்த்திட்டு இருக்காரு. அவரோட பையன் பெருசானதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு போயிட்டாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எல்லாரும் அப்பப்ப டின்னருக்கு மீட் பண்ணிக்குவாங்க. ஹாப்பியா தான் இருக்காங்க. அவரோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான டைப்னா ரொம்பவே அமைதியான ஒரு பொண்ணு. அதிகமா சத்தமா கூட பேச மாட்டாங்க, ரொம்ப கேரிங்காவும் இருப்பாங்க. ஸ்டீவுக்கு அவங்கள பார்த்தா அவங்களோட அம்மாவை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கும். தன்னோட பொண்ணு மாதிரியே அவரையும் பார்த்துக்குவாங்க. மத்த 2 பொண்ணுங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லாம ரொம்ப அன்பாவே இருப்பாரு. அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயம் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் கதவை தட்டுற சத்தம். இவர் திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, வாயெல்லாம் உடைஞ்சிருக்கு, லிப்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆயிருக்கு. கண்ணு அடிபட்டது, அது நல்லாவே கண்ணு வீங்கி பிளாக் ஆயிடுச்சு. ஒரு கண்ணை அவங்களால ஓபன் பண்ண முடியல. ஷர்ட்ல எல்லாமே பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. யாருன்னு இவர் ரொம்ப கிட்ட போய் தான் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. போய் பார்த்தா அவர் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இவர் உள்ள கூட்டிட்டு வர்றாரு. யார் இந்த மாதிரி பண்ணுனா, என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக் ஆயிராரு. பயந்து போய் கேட்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா உங்க பையன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்படியே மனசு உடைஞ்சிடறாரு. சின்ன வயசு ஃபுல்லா இந்த கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவருக்கு இது ஏத்துக்கவே முடியல. அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பையனை நான் வளர்த்திருப்பேன் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. எவ்வளவு நாள் வேணுமோ என்னோட பொண்ணு ரூம் இருக்கு, அங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. யாருக்கிட்ட வேணுமோ சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களோட டெசிஷன் தான், நாங்க இதுல எதுலயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இவர் வந்து ஹால்லயே உட்கார்ந்து இருக்காரு. உட்காந்துட்டு வெறும் டிவியை பார்த்து அவரோட பழசெல்லாம் நினைச்சு இவர் வருத்தப்படுறாரு, அழுகிறாரு, கோவம் வருது. இவரால் அதை ஏத்துக்கவே முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அவருக்கு சின்ன வயசுல அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அதனால தான் அவருக்கு இன்ன வரைக்கும் அந்த அளவுக்கு தோணிட்டு இருந்திருக்கு. அதுவும் அம்மா மாதிரி பார்த்த அந்த பொண்ணை அவரோட பையனே இவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சனால அவருக்கு எல்லாமே ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மையான விஷயம் தான். இந்த டொமஸ்டிக் அபியூஸ் பார்த்து வளர்ற பசங்களுக்கு அது மென்டலா ஒரு ஸ்கார் மாதிரி ஏற்படுத்திடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு பயந்துட்டே தான் போவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துல சொல்றப்போ நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தெரியும். சின்ன வயசுல அது அவ்வளவு பெருசா தெரியல. இப்பயோ பார்த்தோம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டொமஸ்டிக் அபியூஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கும் இல்லையா. வீடுங்கிறது ஒரு சேஃபான ஸ்பேஸ். அங்க போனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு போகலே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அடுத்த நாள் ஸ்டீவ் பையனை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வந்தோடனே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பொண்ணுங்களை எல்லாம் மேலே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பொண்ணுங்க எல்லாம் மேலே போயிட்டாங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே வரவே இல்லை. அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க இங்க இருக்கிறது இவருக்கு தெரியாது. சாப்பிட்டு முடிச்ச அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க பையனும் இவரும். இவர் பேசிட்டு இருக்கும்போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க, உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறாரு. எங்க 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னோடனே அவருக்கு கோவம் தாங்க முடியல. கையை தூக்கு அப்படிங்கிறாரு. கையை தூக்குறதா எதுக்கு அப்படின்னு, பாக்ஸிங்ல இப்படி கை வைப்பாங்க
நல்லா டிஃபெண்ட் பண்ணு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கண்டபடிக்கு போட்டு அடிக்கிறாரு. அவர் பையனும் திரும்ப இவர் அடிச்சிடுறாரு. 2 பேத்துக்கும் சரியான சண்டை. போட்டு அடிச்சதுல அவர் பையனால கடைசியில எந்திரிக்கவே முடியல. இவர பையனை பார்த்து கேக்குறாரு, இப்ப வீக்கா இருந்தா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா? இந்த மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தம் கேட்டு மேல இருந்து அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஓடி வந்து இவங்களை தடுத்து நிறுத்திடுது. அப்பதான் இவரோட பையனுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இங்க இருந்திருக்காங்க, இப்ப நடந்தது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறது அவருக்கு அப்பதான் தெரியுது. ஸ்டீவுக்கு இந்த மாதிரி அவரோட பையன் பண்ணதை அவரால் ஏத்துக்கவே முடியல. என் குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுறாரு. அவரோட பையனும் கண்டபடிக்கு அவங்க அப்பாவை திட்டுறாரு, இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது. ஸ்டீவுக்கும் பார்த்தா மூக்கு உடைஞ்சிருக்கு. அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்கு தெரியுது. ஆனா அவரு அந்த இடத்துல அவரோட பையனை பார்க்கல, அவரோட அப்பாவை தான் பார்த்திருக்காரு. அவ்வளவு வருஷமா ஒரு அபியூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை பார்த்தவனே அவங்க அப்பா மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. அதனால அவர் இருக்க கோவத்தை எல்லாம் அவர் பையன் மேல காமிச்சிட்டாரு. இவர் இவ்வளவு பாசமா வளர்த்த பையனை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவரோட பையன் இதை விட மோசமான காரியத்தை செஞ்சிருக்காருங்கிற கோவம் தான் அவருக்கு பெருசா இருக்கு. அந்த பொண்ணு இவரோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவர் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் பண்ண தப்பே இல்ல, அடிக்காம இருந்திருந்தாதான் தப்பு. கரெக்ட் தான். அப்பான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பையன் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த விதத்துல பையன் தப்பு பண்ணாலும் அவங்கள தட்டி கேட்கறது அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால என்ன பொறுத்த வரைக்குமே இது தப்பு கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க பையன் திரும்பி வரல. இவரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து அந்த வீட்டுல தான் இருந்திருக்கு. அதாவது பையன் இருந்த வீட்டுல தான் இருந்திருக்கு. அதை போய் கலெக்ட் பண்றதுக்காக போயிருக்காரு. அப்போ போய் பார்த்தா அந்த வீடே குப்பமேடு மாதிரி இருந்திருக்கு. இந்த பையன் பயங்கரமா ட்ரக் யூஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ட்ரிங்க் பண்றது, ட்ரக் யூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு வீடே குப்பமேடு மாதிரி இருந்திருக்கு. இவர் அவர் பையனை கூப்பிட்டு பேசியிருக்காரு. 2 பேருமே முகம் பார்த்து கூட பேசிக்கல, சும்மா உட்காந்து எப்படி இருக்க என்னதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கன்ஃபரன்டேஷன் நடந்துச்சு இல்ல, அதை பத்தி அவங்க 2 பேருமே பேசிக்கல. சும்மா நார்மலா ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவர் கேட்கறப்பதான் அவர் பையன் சொல்றாரு, 8 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு வேலை போயிருச்சாமா. வேலை போனதுனால இவருக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு வந்து பினான்சியலா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து அவருக்கு ஈகோவை ஹர்ட் பண்ணிருச்சு. ரொம்ப சின்ன மனுஷனா ஃபீல் பண்ணிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை அடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு பண்ண தப்பு என்னன்னா, அப்பவே போய் சொல்லியிருக்கணும். இவ்வளவு நாள் விட்டது அது ஒரு கேட்வே மாதிரி ஆயிடுச்சு. அவரு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இது வந்து முதல் தடவை கிடையாது. நீ சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். முதல் தடவை அடிச்சப்பவே இவங்க போய் கேட்டிருக்கணும். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரி ஓகே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் சரியாயிக்கலாம், அப்புறம் திருப்பி அடிக்கலாம், திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. ஹிந்தியில ஒரு படம் இருக்கு தப்புன்னு சொல்லிட்டு, டாப்ஸியோட படம். அதுல வந்து ஃபேமிலி நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஈவெண்ட் அப்போ இவருக்கு அதே மாதிரிதான் ஏதோ டென்ஷன் இருக்கும், எல்லாத்துக்கு முன்னாடியும் போய் டாப்ஸி அரைஞ்சிருவாரு. இதுதான் அவர் லைஃப்லயே அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி போய் அப்பாலஜைஸ் பண்ணிடுவாரு, ரொம்ப ஃபீல் பண்ணியே கேட்டுருவாரு. டாப்ஸி எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா ஒரு 3 days நல்லா யோசிச்சுட்டு இவங்க போய் கோர்ட்டுக்கு போயிருவாங்க. கோர்ட் போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. சொன்னோடனே அவங்க வந்துட்டு சரி ஓகே இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுனே டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த ஒரு அடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது நடந்துச்சா, வேற ஃபேமிலி பிரச்சனையாச்சா அதுன்னு கேட்பாங்க. இல்ல இதுக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இதே தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கறப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு அடி தான் நீங்க சொல்றீங்க, ஆனா அதுவுமே அவங்க பண்ணிருக்க கூடாது. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கே வேற ரெஸ்பெக்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் நான் திருப்பியும் அதே வீட்டுக்கு போய் இருக்கப்போ எனக்கு அதே ஞாபகம் தான் வரும். என்னால கண்டிப்பா லைஃப் லாங் ஹாப்பியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுல அந்த இன்வெஸ்டிகேஷன், அவங்க பேசுறது, அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டோரிக்கும் கரெக்டா ரிலேட் ஆகுது. நானும் முந்தா நாள் ஒரு வீடியோ பார்த்தேன், ரோடு ரேஜ் வீடியோ. முன்னாடி போயிட்டு இருந்த கார்ல இருந்து ஒரு லேடி வந்து பின்னாடி இருக்க கார்ல இருக்கவன அரைஞ்சிருவாங்க. அந்த இறங்கி போய் அந்த லேடி அப்பிட்டு தூக்கி தரையிலே அடிச்சிருவான். இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். இந்த விஷயத்த வந்து யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு இடத்துல சுப்பீரியாரிட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கவங்களை அடிக்கிறதுங்கிறது எந்த விதத்திலுமே அக்செப்டபிள் கிடையாது. மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, அபியூஸ் பண்ணக்கூடாது. அவங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க வீட்லயே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பையனை தெரப்பிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அவரு இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட பையன் பண்ண அந்த விஷயத்தையே அவருக்கும் திரும்ப பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இது பத்தி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை பை.